மதிப்பிற்கிற நாட்டு மக்களின் சார்பாக வணங்க வேண்டிய சுவாமி வாழ்த்துள்ள வேண்டுகின்றேன். வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டி பல கோடி தூரம் ஆண்டு வாழ்க. என் சிந்தை குளிர வைத்த சொல்லுந்தமிழ் செல்வியே, வந்தாரை வாழ வைக்க வந்தமை நாட்டிலே வந்த குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே, வாழ்க வளர்க. வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய், மற்றற்ற மகிழ்வாணி. ஆக இந்த இடத்திலே நான் ஒரு வாழ்த்துறை கொடுக்க வேண்டும். நாயகி என்ற பொறுப்போடு இருக்கக்கூடிய தாங்களுக்காக ஆக ஒரு எளிய வாழ்த்து, இந்த வாழ்த்தை பெற வேண்டும் என்பதற்காகவே. ஹலோ, காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். நீ யாரு, என்ன கௌரவம், எங்கிருந்து வந்திருக்கின்றார்? சபை நாகரிகம்னா முதல்ல தெரியணும், முதல்ல முழுமையா தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு தான் சொல்றேன். இப்ப நீ எனக்கு என்ன பாடல் கொடுத்த, அதுக்கு பேர் என்ன? எதுக்கு நான் வந்த உடனே என்னமா என்ன பாடல்னு கேட்கிறேன். வந்தோட உங்களை வரவேற்பு கொடுங்க. அந்த பாடலுக்கு பேர் வரவேற்பு. ஆமா, சிறியவர் பெரியவர்களை பார்த்தா கொடுப்பது வரவேற்பு. நாரதருக்கு இந்த இடத்துல வள்ளி கொடுக்க வேண்டியது வரவேற்பு. வரவேற்பு அதுதானே கதையினுடைய தத்துவமே அதானே. அதை விட்டு வேற ஒண்ணும் இல்லை. படித்த பெண்மகள் தானே. நீ என்ன மாட அமைச்சு வந்த பாத்துக்கங்க. நான் மாடி பண்ணி நினைக்கிறீங்களா? நான் மாடி வச்சு ஒழுங்கா அடிச்சு அடிச்சு போடுவேன். எல்லாத்தையும் பேசுறது இந்த உங்க பேசணும். நீங்க சொல்றதே நான் செஞ்சு விடுறேன். படித்த பெண்மகள் தானே நீ? நல்லா படித்த பெண்மகள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன்னா வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கேன். உன் ஜவரிய சட்டத்துக்கு நீ உள்ள போவியா? என்ன தமிழ் நாகரிகமா இருக்க முடியுங்களா? இருக்க முடியுங்களா? நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு நாரதர்னா யாரு? யாருடைய பிள்ளை? பிரம்மா பிள்ளை. எத்தனை யுகத்திலே வரக்கூடியவன்? எல்லா யுகத்திலையும் வருவார். எத்தனை புராணத்தில் வரக்கூடியவன்? எல்லா புராணத்திலையும் வருவார். எல்லாத்தையும் வரக்கூடியது. அப்ப நாரதர்னா நீ படித்த வரைக்கும், அதாவது இந்த உலகத்துல நாரதர் சிறந்தவரா இல்லை மிக தாழ்ந்தவரா? ஏதாவது ஒரு இடத்துல இல்லை. நாரதர் சிறந்தவர் தான். சிறந்தவர் நீ இல்லை. நாரதர் சிறந்தவர் தான். சரி, அனை புரியுது என்ன சொல்றது? நாரதர் சிறந்தவர் வேற. நாரதர் சிறந்தவர் நான் என்ன கேட்டவனா? அது எனக்கு தெரியாது. வாய் புளிச்சா மாங்கா புளிச்சா. நாரதர் பெரியவரா நீங்க? நான் நாரதர் உயர்ந்தவர். நாரதர் உயர்ந்தவர்னு வாயில சொன்னா போதுமா? செயல்பாடு என்ன செயல்பாடு இருக்கணும். என்ன சொன்னீங்க? நான் உன்னை வாழ்த்தி பாடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு மதிக்க தெரியல, மன உருகவும் தெரியல. அப்ப நீ எல்லாம் ஏன் வந்த? என்ன பண்ண? நான் உன்னை சந்திக்கணும்னா என் தலையிட்டா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் உன்னை வாழ்த்தி பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன ஏன் மனநல ஏன் பாதிக்கிட்டு இருக்கா? உனக்கு தான் பாதிக்கிட்டு. ஏன் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? நான் உங்களை வாழ்த்தி பாடிக்கிட்டு இருக்கேன். நீ மதிக்காமலே நீ பாட்டு உள்ள போகவும் வெளியே வருமா இருந்தீங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாம உள்ள போனா குற்றம். அப்படி போயிட்டு பேசி நான் உள்ள போனா குற்றம், தப்பு. சரி, பாட்டு பாருங்க. ஆமா, ஒரு நாள் நான் சந்திச்சா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகல. ஒரு மணி நேரத்துக்கு மேற்கொண்டு கூட பேசலாம். அதற்காக ஒரு ஆயத்தமாகி வருவதாலே தவிர இதுல உங்களை மரியாதை கொடுக்காம நடத்தணும்
அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. இதை ஏற்கனவே நீங்க ஒரு தடவை நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். பதில் சொல்லி மீண்டும் மீண்டும் நம்ம தவறத்தான் பண்றேன். நான் தான் உங்களுக்கு சொல்றேன் தவறே இல்லைங்க. நீ சொல்றது தவறு, நான் சொல்றேன் இது தப்பு இல்லைங்க. எப்படி தப்பு இல்லைங்க? ஒரு பெரிய குற்றம் இல்லைங்க. இருமா, தவறு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, நான் ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கேன். சரி, பெரிய மனுஷனுக்கு என்ன மரியாதை? நான் சொல்லிட்டேன். இது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். இது என்னது? எனக்கு ஒரு அவமான மரியாதை பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ண விஷயம் இல்ல. உன்னை இன்னமும் 100 மேடையில அவமானப்படுத்தாவே. எப்படி? எங்க வந்து சரி, நீங்க அவமானப்படுத்தல, இப்ப நான் தான் உங்களை அவமானப்படுத்தல. நீங்க உனக்கு அறிவு இல்லை, நீ மாடி வச்சு வந்தியா? நான் உங்களை கேட்கிறேன், இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, பிரச்சனை நில்லுங்க. ஆமா, ஒரு இடத்துல நில்லு. இல்ல இல்ல நில்லு, நான் நிக்கணும். நான் வேணுக்கு தான் போனேன். வேணுக்கு தான் போனேன். எத்தனை நாள் சந்திச்சாலும் நான் அப்படித்தான் உள்ள போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ அத்தனை போனீங்க, நான் அப்படித்தான் உன்னை கேட்பேன். கேளுங்க, அதனால எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க கேட்கறதுனால நீங்க என்ன குறைய போகுது இல்ல கூட போகுது? இல்ல சபை என்ன பிரச்சனை? சபை ஒழுங்கா சொல்றேன். எல்லாத்தமா உள்ள போனீங்க. தண்ணி கூட தண்ணி எடுத்து வச்சுட்டு வரேன் சொல்றேன். பிடிக்கிறேன். நான் வந்து அப்ப திரும்ப திரும்ப எப்ப பார்த்தாலும் நீ ஏன் உள்ள வரல? நீங்க எத்தனை நாடா சொல்லிச்சாலும் சரி, நான் அப்படித்தான் உள்ள போவேன். நீ என்ன நம்ம 2 பேரும் நல்லா முடிஞ்சு வரும். சபையர்கள் யாரும் வருத்தப்படுவாங்க. எனக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க. சபையர்கள் யாரும் காட்சியோட நாடகம் முடிக்கிறது, சபையர்கள் காட்சியில சண்டை போடுறது, அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. உங்களுக்கு புதுசா தான் நீங்க கத்துக்கிறீங்க. பழகிருக்க சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர் திருவாக்கு. சரி, சொல்வாக்கு தவறிவிட்டால் நாரிய பின்னாட்சி நான்கரை 2 கெட்டவரிடம் வாயடி கையடி செல்லாது அப்படின்னு. அதனால நாலடி யாருன்னு பேசணும் தெரியும். சரி, இல்ல பேசுனா கையடி பிடிக்க தெரியும். சொல்லுங்க, என்ன நீ கையடி அடிக்க போற? அப்படியே நீ எதுக்காக வந்தீங்க? சபை நாகரிகத்தை கத்துக்க. காவலுக்கு கத்துக்கிறதுக்கு நீங்க என்ன பெரிய கேட்கிறோம். நீ ஒரு ஆளு பதில் சொல்ல ஒரு ஆளு சரி, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, கேட்கறீங்க சொல்றேன். வாயில சாமி காட்டுறேன். திருப்பி திருப்பி உனக்கு துமுறா சிறுவாய பத்து விடுவேன். ஒரு தடவை செஞ்சா தவறு. ஆமா, மேடைக்கு மேலே நீ மட்டும் உன் ஜில்வாயை கிழிக்காம போற தப்பு தானே. இனி மேலே நான் கிழிக்கிறேன். உன் ஜில்வாயை நான் கிழிப்பேன். உங்களை உப்பு கெட்ட போட்ட மாதிரி நான் சொல்ல மாட்டேன். செஞ்சு விட்டு போயிருவேன். எதுக்காக வந்திருக்கேன்? எதுக்காக வந்திருக்கேன்? 36 முடிஞ்சா கழிப்பாரு. ஆமா, எதுக்காக வந்திருக்கேன்? சரி, நான் கேட்கிறேன். இந்த தாளம்பாடி மேடையில இந்த பெருமாள் கோவில் திருவிழாவில் நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க? எவ்வளவு நேரம் பேசி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு என்னை நிப்பாட்டிட்டு உங்களால மேடை இருந்து ஏறி அப்படியே விடுது. நல்ல ஆம்பளை அதை செய்யணும்ல, செஞ்சு காமிச்சு பெரிய ஆள் தானே. உனக்கெல்லாம் மண்ட கணம், உன் மண்ட கணத்தை ஒடுக்கிறதுக்காக நான் உரிச்சு போடுவேன். ஊரு ஆக்கு போட்டு போடுவேன். நாங்க கொத்துக்கறி போட்டு போடுவோம். எந்த உறுப்பு எந்த இருக்குன்னு தெரியாது. சரியான பொம்பளை உப்புக்கு கொத்துக்கறி மட்டும் நீ போட்டுட்டீங்க. நீ உண்மையிலே தெரியாது. இந்த காலமடியில நீ தெரியாது. சிவரஞ்சனி பெரியாரு எல்லாரும் மனித குல சூட்டு வச்சிருக்காங்க. உன் மனித குலத்தையும் உன் மண்ட குலத்தையும் இறக்கல. நான் ஆம்பளை இல்ல. எதுக்காக வந்திருக்கேன்? என்ன காவல்? என்னது? கருந்தரை யாருக்காக? கருந்தரைங்களுக்கு செந்தரி முருகனுக்கு. கருந்தரை எங்களுக்கு செந்தரி செந்தில் வடிவேலனுக்கு. செந்தில் வடிவேலனுக்கு அது இருக்கணும். தந்தை வீரன நம்பி, தாய் வீரோ நங்கை, உனது வீரோ பள்ளி கையில வைத்து கவன் இதற்கு பரவ ஏன் விரட்டணும்? திரையை கொய்வதனால விரட்டுகின்றான். அந்த பறவையை நான் விரட்டுகிறேன். அந்த பறவையை விரட்டக்கூடிய நிலை அந்த தாயை சுரந்ததும் கோவிலும் இல்லை. தந்தை சொல்லுக்கு மந்திரவில்லை. பெற்ற தாயை வெட்டியவன் யாரு? பரசுராமர். பரசுராமர் ஏன் விட்டணும்? அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவினுடைய பூஜைக்காக குடம் செய்ய போனாங்க. அந்த குடம் ஒரு கேந்திரவனை பார்த்தாங்க. அதனால குடம் உடைஞ்சு வச்சு அப்பா சொன்னாரு அம்மா வெட்ட சொல்லி வெட்டினார். அப்படி வெட்டினால் வெட்டியதாலே இந்த பூலோகத்தை அந்த வேணுகாதேவி என்ன தெய்வமாக அமர்ந்திருக்கின்றார். அப்பாட்ட வர கேட்டு அம்மா உடலை ஒட்டினாரு. சரி, அப்படி சலவை தொழிலாளர் என்ற பெண்ணையும் வெட்டினாரு. 2 பேரும் வெட்டியாச்சு. 2 பேரையும் வெட்டி மாறி மாறி வந்ததால் மாரியம்மன். அப்ப
முறை கழிவுவோம். கிரேதாயுகத்தில் நடந்த புராணம் என்ன? கிரேதாயுகத்தில் அச்சந்தனுடைய கதை. இரண்டாவது புராணத்தில் இரண்டாவது யுகத்தில் ராமாயணம். மூன்றாவது யுகத்தில் மகாபாரதம். ராமன் ஏகபத்தின் விரதனாக இருந்தார். ராமன் ஈஸ்வரனுக்காக கட்டிய கோவில் எந்த இடத்துல இருக்கு? ராமன் ஈஸ்வரனுக்காக கட்டினதுனாலதான் அந்த கோவிலுக்கு ராமநாதபுரம் பேரு சாமிக்கு. அந்த கோவிலுக்கு ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதால ராமேஸ்வரம். அதாவது ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதாலே ராம ஈஸ்வரம் என்ற பெயர் உருவாக காரணமாக ஆமா இந்த இடத்துல இருக்கு. காசிக்கு சென்று திருப்பி ராமேஸ்வரத்துக்கு சென்று தீர்த்தமாடி வருவது இந்த உலகத்திலே இயல்பு. அப்ப காசியிலே ஓடக்கூடியது என்ன நதி? கங்கை. கங்கையிலே குளிச்சா புண்ணியம். புண்ணியம். அங்கே குளித்து விட்டு மீண்டும் ராமேஸ்வரத்தை வந்து எந்த தெய்வத்தை வணங்கணும்? ராமநாதர், காசி விஸ்வநாதர். அந்த ராமன் அமைத்த ராமநாத சுவாமியை அதை வணங்க வேண்டும். அப்ப காசியில தீர்த்தமாடி ராமேஸ்வரத்துக்கு வந்தா ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடணுமா கூடாதா? அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு என்ன தீர்த்தம் பேரு? கோவிலுக்குள்ள 22 தீர்த்தத்துக்கு மேல. அது கோவிலுக்குள்ள இருக்கு. கோவிலுக்கு வெளியில கடல். கோவிலுக்கு வெளியில அந்த கடலுக்கு என்ன பேரு? அக்கினி தீர்த்தம் பேரு. அக்கினி தீர்த்தம் ஏன் பேரு வந்துச்சு? தொலைச்சு கூட வந்துச்சு. தொலைச்சா நாங்க தேடுவோம். தேடு. அம்மா உங்களால தேட முடியல, தேடி கொடுப்போம். அத்தா நான் தேடுறதுனால உங்கள்ட்ட கேட்கிறேன். அப்ப வாய காது வரைக்கும் வச்சுட்டு பேசிட்டா போதாது. சரி, புரியுதா? புரியுது. 22 தீர்த்தம் கோவிலுக்குள்ளே இருக்கு. அது எனக்கு பிரச்சனை இல்லை. ராமேஸ்வரத்துடைய கடலுக்கு பேரு அக்கினி தீர்த்தம்னு பேருன்னு சொல்ல. இந்த கடலுக்கு தீர்த்தம்னு பேர் இல்ல. ஆனா ராமேஸ்வரத்துல இருக்க கடலுக்கு பேரு அக்கினி தீர்த்தம். அக்கினி தீர்த்தம்னு ஏன் பேர் வந்துச்சு? யாரால் உருவானது? இன்றைக்கு எல்லாரும் போய் குளித்த பிறகு ராமநாத சுவாமியை வணங்குகின்றார்களே. காசிக்கு வேறு திட்டம் போட்டு வந்திருக்கீங்களோ? உன்னை திட்டம் போட்டு கிடைக்கிறது தப்பு இல்லை. வாய் ஏன் அப்படி என்ன ஒரு கெட்டன்னா? கெட்ட இல்ல இந்த நாடகம் என்னைய பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு ஒரு பட்டுமோ? இல்ல இல்ல, உனக்கு மண்டையில கணம் கூட, மண்டையில கணம் இருந்தா கூட அறிவு நான் ஏத்துக்கிறேன். ஆனா மண்ட கணம் கூட, இந்த மண்ட கணத்தை பம்பரத்தை சுத்துறோம் பார்த்தீங்களா? சுத்துகின்ற பொழுது கொஞ்சம் மண்டை ஆடுனா மண்டையில உள்ள கணத்தை குறைக்கணும். உள்ள ஏன் போற? வெளியில வா. வெளியில வாங்க. என்கிட்ட முடிச்சு பேசிட்டு போற வரைக்கும் உள்ள போச்சு அப்படின்னா நான் உள்ள போயிருவேன். எதுக்கு உள்ள போற? உன் சட்ட ஜமனாலுக்கு நிமிடி போக கூடாதுன்னு தண்ணி போடுங்க. இனிமேல் நானும் உள்ள போறேன். இனிமேல் வரும்போது 2 காவலாளி சம்பந்தம். கிராமத்துல என்ன பெற்ற ராஜாக்களை உங்களை கும்பிடுறேன். ஒரு ஆள் போடுங்க. இந்த அம்மா உள்ள போச்சு அப்படின்னா மைக் எடுத்து மண்டே உள்ள போய் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நல்லா தெரியாது. இல்ல உள்ள என்ன பிரச்சனை? எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு யாரு இருக்கா? நீங்க கேள்வி கேட்டா நீங்க என்ன கேள்வினா கேட்க போறீங்கன்னு தெரியுமா? அப்படியே தெரியாது. அப்படியே இந்த அம்மா என்ன சொல்லி தெரியுமா? நீங்க ஏதாவது கேள்வி கேட்டு நான் தெரியாமல் என்று உள்ள போனா நீங்க ஏன் உள்ள போனேன்னு கேட்கலாம். இப்ப நான் கேள்வி கேட்டு 10 நிமிடங்கள் ஆகி போச்சு. இப்ப உள்ள எதுக்கு போற? நான் எங்க உள்ள போறேன்? எதுக்கு உள்ள போறேன்? நீ உள்ள போனதுனால நான் ஸ்லோமா அழகா நிசப்தமா இருக்காங்க. மழை வேற பொழிந்தது. நிசப்தமா அது கனவு நாடகம் நடக்குதுங்க. பெருமாளுடைய பாக்குற மக்கள் நல்லா பாக்குறாங்க. அவங்களுக்காக பேசுறதா ஒரு நடிகருடைய பெருமாளுடைய சத்தியமா அந்த பெருமாள் பாக்குறாரு எல்லாத்தையும் மேல. அவ்வளவுதான் ஐயா. ஏன் மழை வருது கொஞ்சம் பேர் தான் உட்காந்து பாக்குறீங்க. அதனால சம்பளம் பாதி போது வாங்கிட்டு இருக்கீங்களா? யாரும் வாங்க மாட்டாங்க. இல்ல நீ மட்டும் வாங்க போறியா? நான் சொல்லலையே. இல்ல நீ வாங்க போறியா சொன்னீங்க. நான் சொன்னா நான் பாதி சம்பளம் தான் வாங்க போறேன்னா மழை சொல்லி நிசப்தமா இருக்காங்க. நிசப்தமா இருக்காங்க. நான் சொல்லுங்க. இந்த பெருமாளுடைய ஆலயத்துக்கு முன்னால சொல்றேன் நானு. நீங்க கிட்டத்தட்ட மேடைக்கு மேடை சண்டை. இதோட 3வது மேடை. 3 மேடை சந்திச்சிருக்கேன். 3 மேடைகளையும் மல்லு கட்டிக்கிட்டு தான் போயிருக்கேன். இது தேவையற்ற வேலை. உனக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. 3 நாடகத்துல என்கிட்ட சண்டை வர்றது என்கிட்ட தெலுங்கு வர்றாரு கூட சண்டை வர்றாங்க. ஆமா உனக்கு மண்ணப்பட்டு பேரையும் நேஞ்ச மாதிரி வாய் சவடாரு பேசுற ஒரு சண்டை தான் போடுவாங்க. வாய் சவடாரு பேசுற ஏன் தேவையான விஷயத்தை பேசுங்க. உங்க அப்படி பேத்துக்கு போலாமா? இல்ல தாங்க முடியல. எப்படியாவது பேசி ஜெயிச்சிடறான்னு ஒரு நீ பெரிய ஆளு வாங்கிட்டு வச்சுக்கணும். என்கிட்ட உன் சட்டமும் செல்லாது, உன் ஜவடாலும் செல்லாது. இது வரைக்கும் இப்ப பெரிய ஆளு நான் சொல்லுவேன். நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிதான் பேசிக்கிறீங்க. சொல்றீங்க அடுத்தவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. சரி சொல்லுங்க. இப்ப நான் கேட்டு, அதாவது ராமேஸ்வரத்துல நான் உங்கள்கிட்ட சவால் விட்டுருக்கேன். என்ன சவால் விட்டுருக்கேன்னா, இந்த மேடையில என்கிட்ட ஒரு கேள்வியாவது கேட்டு நீங்க நிப்பாட்டிட்டு போங்க. அப்ப நீங்க ஜெயிச்சதா அர்த்தம்.
அற்புதமாக சொன்னேன். இவ்வளவுதான விஷயம். அவ்வளவு விஷயம் பேசு. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வரணும். நான் வரிசையா கேள்வி வந்து ஒரு 18 கேள்வி கேட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் வரிசையா பதில் சொன்னேன். 19வது கேள்வினா ஆக காசிக்கு சென்றால் கங்கையிலே நீராடி. வரிசையா கேட்டது ஒரு வள்ளியை பத்தி. அது பொதுவா ஒரு நாடுதல் கேட்கிறது. உங்க என்ன பேர் என்ன, உங்க அம்மா யாரு, அப்பா யாரு, ஏன் வந்து எதுக்கு வந்து, அவ்வளவுதான். இது பொதுவா எல்லாரும் பேசுற விஷயம். சாராம்சம். ஆமா. நான் எங்க கேட்டு எதுக்குள்ள சொருவு வேணும் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. நாங்க வந்து எந்த இடத்துல வச்சாலும் வச்ச புளிய சரியா எடுத்து அடிச்சு எடுத்து முடிச்சிருவோம். அப்படியா? அப்படிதான். எடுக்கிறதோட இருங்க. அடிச்சு திருத்தி எழுதுற அளவுக்கு நீ புலவர் கிடையாது. சரி, நான் புலவர் இல்ல. நீங்க பாவம் கம்பருக்கு கடுக்காச்சாரு. நீங்க என்ன பேசி ஏங்க பெண்களுடைய கூந்தலிலே இயற்கையாவே மனம் இருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்தது சிவனே. ஆனாலும் நெற்றிக்கின்ற குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன முதலகாரங்க நாங்க. தப்பு யாரு வேணாலும் தப்பு தான். புரியுதா உங்களுக்கு? அதனால எந்த குற்றம் யாரு மேல இருந்தாலும் சொல்லலாம். அம்மா குற்றம் இருந்தா தான் சொல்ல முடியும். குற்றம் இல்லாம சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நான் என்ன சொல்ல பிரச்சனை என்ன? ஒண்ணு இல்லமா, ராமேஸ்வரத்துல இருக்க கடலுக்கு அக்னி தீர்த்தம்னு பேரு. இதுதான் பிரச்சனை. நான் அப்படியே வந்துட்டே இருந்து நீ அந்த இடத்துக்கு நகரல. அதனால நான் அது இல்ல அப்படி இல்ல. நீங்க விட்டீங்கனாலும் நீங்க என்ன கேட்டீங்கன்ற விஷயம் எனக்கு புரியாத மக்கள் என்ன சொல்லி சொல்லுங்க. இப்ப விஷயம் எதிர்பார்க்க சொல்லு. ஏன்னா கடலுக்கு வேற எந்த கடலுக்கும் பேர் கிடையாது. திருச்செந்தூர் ஒரு ஆரம்பத்தில் சொன்னேன். கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு தான் அழிக்கணும். கடலுக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்றது வந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு ஆலயம் ராமேஸ்வரம்ன்றது. ராமனுடைய பாவத்தையே துளைத்த ஆலயம். ராவணனை வதம் செய்தார். அப்ப ராவணனுடைய வதத்திற்கு பிறகு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது ராவணனை கொண்ட பாவம் போகணும் அப்படின்னு சொல்லி ராமர் சிவபூஜை பண்ணணும். சிவபூஜை பண்ணணும். சிவலிங்கம் வேணும். சிவலிங்கம் வேணும்னா சுயம்புலிங்கம் வேணும். சுயம்புன்னா என்ன? தானாக கொண்டுவதற்கு சுயம்புன்னு பேரு. அப்ப ஆஞ்சநேயரை கூப்பிட்டு பெரியவங்க எல்லாம் பேசி, ஜம்பம் அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசி இந்த மாதிரி காசியில போய் சுயம்புலிங்கம் எடுத்துட்டு வா அப்படின்னு ஆஞ்சநேயர் அனுப்பு. ஆஞ்சநேயரும் கிளம்பி போனார். போனா காசியில நிறைய சிவலிங்கம் இருக்கு. எது சுயம்புலிங்கம்னு தெரியல. அப்ப ராமருடைய அருளாலே, பெருமாளுடைய அருளாலே ஒரு இடத்துல கருணை அப்படி சுத்தி வட்டம் அடிச்சு காமிச்சு பள்ளி சங்கடம் சொல்லுது. பூவு மணக்குது. மாடு அந்த லிங்கத்தை சுத்தி சுத்தி வருது. காகம் கரையுது. இந்த மாதிரி 5 சகுனம் வித்தியாசமா இருக்கு. ஆஞ்சநேயர் பார்த்தாரு. அப்ப இதான் சுயம்பலிங்கம் போல அப்படி தூக்குறாரு. தூக்குனா காசிக்கு காவல் தெய்வம் இன்னைக்கு யாருன்னா கால பைரவர். அந்த கால பைரவர் என்னைய மீறி நீ சிவலிங்கத்தை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சண்டை போடுறாரு. அப்ப எல்லாரும் வந்தாங்க தேவர்கள்லாம். ஐயா கால பைரவரே, எங்களுக்காக விட்டு கொடுங்க. இந்த சிவலிங்கம் ராமனுடைய பூஜைக்காக, ராமன் பூஜைக்க செல்ல வேண்டிய லிங்கம் அப்படின்றது விட்டு கொடுத்தார். ஆஞ்சநேயர் சிவலிங்கம் எடுத்து வர்றாரு. இருந்தாலும் கால பைரவருடைய கோபம். இந்த சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சதுக்கு காரணம் யாரு? கருடைய சுத்துறதுனால. இனிமேல் காசிக்குள்ள கருடைய சுத்தக்கூடாது, பள்ளி கட்டக்கூடாது, பூவும் மணக்கக்கூடாது, காகம் கரையக்கூடாது, மாடு முட்டக்கூடாது, பள்ளி சகனம் சொல்லக்கூடாது. 5 சாபம் கொடுத்தார். இன்னைக்கும் அந்த ஊர்ல அந்த சாபம் அப்படியே தான் இருக்கு. எந்த பூவுமே மணக்காலாம். இந்த 5 விஷயமே அங்க நடக்கலாம். பிறகு அந்த சிவலிங்கத்தை ஆஞ்சநேயர் எடுத்துட்டு வந்தார். இந்த பிரச்சனையால இவர் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகி போச்சு. சீதையம்மா என்ன பண்ணாங்க? கடல் மணலை எடுத்து சிவலிங்கம் செஞ்சார். ஆஞ்சநேயரே, நான் கொண்டு வந்த சிவலிங்கம் தான் பெருசுனார். எங்கப்பா இது மணல் லிங்கம், ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி ஆஞ்சநேயா, எங்க வாழால கட்டி இழுப்பா. அன்பது இழுத்தாரு, இழுக்க முடியல. அப்பதான் பார்த்தாரு, 2யும் நிராகரிக்காமல் சீதையம்மா செய்த சிவலிங்கத்தை ராமநாத சுவாமி என்றும், ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை காசி விஸ்வநாத சுவாமி என்றும், ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதால அந்த ஊருக்கு ராமேஸ்வரம் பேரு. இதுதான் ராமேஸ்வரம் உருவான கதை, கோவில் கதை. அப்ப பிறகு இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க கேட்டீங்கல்ல, அந்த கடல்ல அக்னி தீர்த்தம்னு ஏன் பேரு? சீதையை ராவணன் வந்து மீட்டி வந்தாங்கல்ல, மீட்டி வந்த பிறகு இந்த உலகமும் குற்றமும் தன்னுடைய மனைவியான சீதையை குற்றமற்றவள் அப்படின்னு ஒப்புக்கணும் அப்படின்றதுக்காக ராமர் என்ன பண்ணாரு? சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார். அக்னிக்குள்ள இறங்கி வர சொன்னார். அந்த அம்மாவை இறங்கி வந்தாங்க. அக்னி பகவான் பார்த்தார். மகாலட்சுமி சீதை பூமாதேவியினுடைய மகள், புனிதமான அந்த பெண்ணை நமக்குள்ள இறக்கி அந்த பாவத்தை நம்ம தெரிவிட்டோம். சீதைய அவ்வளவு தூய்மையானவர் நினைக்கிறார் அக்னி. அப்ப
பகவானையும் ஈஸ்வரனையும் வழிபட்டு பிறகு அக்னிக்கு மோட்சம் கிடைச்சிச்சு. அப்ப உலகத்துல பொதுவா நெருப்புக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் அழிஞ்சிடும், எரிஞ்சிடும், சுத்தமாகும். அப்படிப்பட்ட நெருப்பு தன்னை புனிதமாக்கி கொண்ட தீர்த்தம் தான் ராமேஸ்வரத்தில் இருக்க கடல். அதனாலதான் அக்னியுடைய பாவத்தை போக்கிய தீர்த்தம். அதனால அந்த கடலுக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட அக்னி தீர்த்தத்துல குளிச்சு பிறகு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை வழிபட்ட ராமனை நினைச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதியோ தர்ப்பணமா கொடுக்கும் போது அதை எல்லாரும் வந்து ஏத்துக்கிட்டு நம்மளை, நம்ம பிள்ளைகளை, நம்ம பேரன் பேத்திய, நம்ம சந்ததியவே நம்முடைய முன்னோர்கள் வாழ்த்துவாங்க அப்படின்றது ராமேஸ்வரத்தினுடைய மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நீங்க அக்னி தீர்த்தம் என் பேர் இருந்துச்சுன்னு கேட்டீங்க. நான் அந்த கோவில் உருவான கதையிலிருந்து அதனுடைய சிறப்புல இருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை படிச்சுட்டு வந்தா தான் அந்த அக்னி தீர்த்தத்தினுடைய நிலை புரியப்படாங்க. காரணம் பாருங்க, எல்லா ஊர்களிலும் கடலை சார்ந்து இசைய சரியா சரிதாண்டி ஒண்ணு மாற்றுக்கிறது இல்ல, மறுக்க மாட்டேன். இப்ப நீங்க வாய் பேசக்கூடாது. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? ஏன் வாய் பேசக்கூடாது? நான் ஏன் வாய் பேசக்கூடாது? நீ சட்டம் போடுறியா? நான் கேள்வி சட்டம் போடுறியா? சட்டம் சவுடாலு, இந்த சவுடாலு சட்டம்லாம் ஹேண்ட் வச்சுக்காத. மொட்டை பேச்சு, வெட்டி பேச்சு, இந்த நேரத்தை வீணாக்குறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு எனக்கு போட்டி என்ன மேடைங்களா? என்னுடைய தாளமாட்டு மேடையில் என்ன போட்டி? கேள்வி கேட்டு யாரு பதில் சொல்லலையோ அவங்க தோத்து போனதா அர்த்தம். அதான பேச்சு. இப்ப நான் கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க. இப்ப நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எனக்கு முடிவா முடிச்சு விடுவோம். அப்படியா? முடிக்கன்னு நினைச்சா ஒத்த நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடும். அது வேற. சரி முடி பாப்போம். சரி முடி. நான் உங்களை கேட்கிறேன், எதை ஊத்துனா விளக்கு ஏற்றலாம்? எண்ணெயை ஊற்றினா விளக்கு ஏற்றலாம். ஆனா 63 நாயன்மார்களிலே ஒருவர் என்ன பண்ணாரு? நம்பிநந்தி அடிகள்னு பேரு. சரி. பெரிய பணக்காரர். தினமும் சிவன் கோவிலுக்கு போய் எல்லா விளக்கையும் ஏற்றுறது அவருடைய வழக்கம். சிவன் சோதிக்க ஆரம்பிச்சார். செல்வமே இல்லாம போச்சு. வேலைக்கு போய் முடிஞ்ச எண்ணெயை வாங்கி விளக்கு ஏற்றினார். வேலையும் கிடைக்கல, பிச்சை எடுத்தார். அப்ப ஒரு சமண மதத்துக்கார்ட்ட போய் என்ன கொடுங்க, சிவன் கோயிலுக்கு விளக்கு ஏற்றணும்னா சமண மதத்துக்காரர் கேட்டாரு, உங்க சைவ மதம் பெருசு தானே, உங்க சிவன் பெருசு தானே, அப்புறம் வந்து என்ன கேட்கிறேன்? இப்படி பெரிய உங்க கோவில் தப்பக்குளம் இருக்குல்ல, அந்த தண்ணி எடுத்து விளக்கேத்து பார்ப்போம் உன் சிவன் பெரியாள்னா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு? சிவனை வேண்டி, சிவனை நினைத்து அழுது, சிவனை தொழுது அந்த பச்சை தண்ணி எடுத்து விளக்கு ஏற்றினாரு. விளக்கு எரிஞ்சிச்சா இல்லையா? எரிந்தது. ஏத்தினவர் யாரு? நம்பிநந்தி அடிகள். இது எந்த புராணத்துல இருக்கு? இது பாருங்க, அது 63 நாயன்மார்களை வரக்கூடிய அந்த நாயன்மார்களை வரக்கூடிய பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய நிலை. இது திரு தொண்டரடி புராணம்னு பேர் இருக்கு. இது நம்பிநந்தி அடிகள் ஏற்றி வைத்த விளக்கு திருவாரூரிலே ஆக திருப்புற்றுடையார் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய ஆலயத்திலே பச்சை தண்ணியை ஊற்றி விளக்கை ஏற்றியது நம்பிநந்தி அடிகள். இப்ப இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன கேட்க வரேன்னா, அப்ப பச்சை தண்ணியில விளக்கு ஏற்றினவர் நம்பிநந்தி அடிகள் நாயனார் ஒப்புக்கலாம். சரி. ஆனா இப்போ 3 இடத்துல பச்சை தண்ணியில விளக்கு எரியுது. எங்க எரியுது? அப்ப எரிஞ்ச வேலையை சொல்லிட்டோம்னா சொல்லுங்க. அப்ப நம்பிநந்தி அடிகளுடைய இது 63 திருத்தொண்டரடி புராணம் நான் சொல்லிட்டேன். திருவந்தாதின்னு பேர், திருவந்தார் தொகையின் பேர் சொல்லுங்க. சிவனுக்காக தொண்டர்களாக 63 நாயன்மார்கள் உருவாக்கிய கதை. இதை நீ சொல்லி நான் அந்த இடத்துல ஸ்தலத்தையும் சொல்லி சாமியுடைய பேரையும் சொல்லி முடிச்சாச்சு. இதை நீங்க சொல்லலப்பா, சொன்னது நான். கதை சொன்னது நீங்க ஊர் பேரை சொன்னீங்க. நான் ஊர் பேரெல்லாம் உங்கள்ட்ட கேட்கல. இது அந்த காலத்துல நடந்த கதை. அத மறுக்கல. பச்சை தண்ணியில அன்னைக்கு விளக்கு இருந்துச்சு, இன்னைக்கு எரியுமா? இன்னைக்கு மிக சிரமமா? நான் சொல்றேன் 3 இடத்துல இப்பவே எரியுது. எங்க? எப்படி? தமிழ், அதாவது இந்திய அளவுலையா இல்ல அதாவது உலக அளவுலையா இல்ல நம்ம இந்தியா தமிழ்நாட்டு முடிக்க கூடாது. அப்ப ஒத்துக்கங்க, சிவரஞ்சன் தோத்து போயிட்டு இருமா. நான் இருமானா வந்ததுல இருந்து சுடுதண்ணி ஊத்துற மாதிரியே பேசுறேன். பேச்சே அப்படித்தான். அதுக்கு என்ன செய்யும்? பேச்சே அப்படித்தான். ஏன் வரும்போது அப்படி இருக்காது? பேசிட்டு எப்ப வீடு வச்சிடுறது? அற்புதமா கேட்கிற. சொல்லுங்க. பச்சை தண்ணியிலே இன்ற அளவிலே தமிழகத்துல 3 இடத்துல பச்சை தண்ணியில விளக்கு எரியுது அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல 2 இடம் எனக்கு புரிஞ்சிருச்சு, 1 இடம் எட்டி பிடிக்க முடியல. அதனாலதான் நான் தாமதமாவே இருக்கேன். பதில் சொல்லிட்டு தெய்வத்துக்கு முன்னால உண்மை பேசுறதுல மறக்க மாட்டேயா? தெரிந்தா தெரிஞ்சது, தெரியலன்னா மீண்டும் ஒரு முறை சொல்லி. தெரியலைன்னா அவ்வளவு சவுடால் பேசுறீங்க. இப்ப
என்ன சவுடா விட்டுட்டு போயிருவா விட்டுட்டு போயிருவா கேள்விக்கு பதில் சீக்கிரம் விட்ட மாட்டேன் கேள்விக்கு பதில் சொல்லலைனாலே உங்களுக்கு மூக்கு உடைஞ்சு வந்து பார்த்து போயிருக்கீங்க அப்புறம் என்ன வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகாண்டா என்ன சமாளிப்பு புரியுதா இவ்வளவு நேரம் எப்படி பேசுறாரு நான் சூடா புடி நான் வந்து கிழிச்சு புடிவேன் நான் செப்பல பாக்கி புடிவேன் சரி சொன்னீங்களா சொன்னாலும் செய்யணும்லப்ப இப்ப கேள்வி கேட்டோட என்ன வெற்றியும் தோல்வி நான் சொல்றேன் நான் இன்னைக்கு வரைக்கும் தோத்து போடுறதில்ல சரி தெரியாது சொன்னதில்ல சரி நான் பொம்பளை தைரியமா சொல்றேன் நீங்க தெரியாதுன்னு ஆக்குங்க எனக்கு நிப்பாட்டுங்க அதே மாதிரி பேசுங்க பச்சை தண்ணியிலே இந்த அளவுலையும் நம்ம தமிழகத்திலே மொத்தம் 38 மாவட்டம் தமிழகத்தில் 38 மாவட்டம் கொண்டது நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து பாப்போம் என்ன கிரகமா இருக்கு மக்களுக்கு விஷயத்துல வடநிலத்துல நம்பி மணிகண்ட எடுத்துக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு போய் சேரட்டுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாட்டுங்க என் சகோதரிகள் கூட என் பக்கம் தான் இருக்காங்க எப்படி நான் செய்யப்பேன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஓம் பக்கம் உன் சகோதரிகள் இருக்கின்ற பொழுது சகோதரர்கள் என் பக்கம் கண்டிப்பா இருப்பாங்க அப்படி இல்லை எங்க அன்னைகளும் என் பக்கம் தான் இருப்பாங்க என் தம்பிகளும் ஆண்களையும் பெண்களையும் ஒட்டுமொத்தமா நீ வளர்ச்சி முடியும் முடிஞ்சா நீங்க பேசி ஜெயிச்சு பாருங்க தமிழகத்தில் மொத்தம் 38 மாவட்டம் இந்த 38 மாவட்டத்திலே 3 மாவட்டத்திலே தனி சிறப்புகள் உண்டு எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த ஊரிலே என்று அது அச்சு விவரமாக எடுத்துக்கூடிய இந்த அளவில் பச்சை தண்ணியிலே விளக்கு எறியக்கூடிய நிலை ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் இன்னொன்று சிவகங்கை மாவட்டம் இன்னொன்று நாமக்கல் மாவட்டம் இதைத்தான் எட்டி பிடிக்க முடியல இப்போ மூக்க உடைக்கிற முடிஞ்சாதி உடைச்சு பாரு தைரியமா சொல்றேன் 3 மாவட்டம் என்னென்ன மாவட்டத்தில் எந்தெந்த இடத்திலே எந்த தெய்வத்திற்கு எதனாலே பச்சை தண்ணிகளை உருவாக்கியது என்று பார்க்கின்ற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிலிருந்து மதுரை செல்கின்ற வழி தொட்டியம்பட்டி அழகிய நாச்சியம்மன் ஆலயத்திலே இன்றைய அளவிலும் கூட ஆக பச்சை தண்ணியில் விளக்கு எரிதாரிகளை யாரா கேள்விப்பட்டிருக்கவில்லைங்க பச்சை தண்ணியில் அங்க விளக்கு எரியுது அதனால நீங்க பதில் சொல்லல என் வயிறு எரியுது அப்புறம் சொல்றீங்க அப்ப எவ்வளவு பெரிய வயிற்றுச்சல் பத்தியா ஒரு பேச்சாளர்களுடைய தன்மை என்ன என்ன போட்டி சம்பளத்துக்காக வேலை பார்க்கறது ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டா அது ரெண்டாவது தான் முதல்ல பேர் அதுதான் சம்பளம் ஒரு விஷயமா சிவரஞ்சன் கிட்ட என்ன எதிராளிய தோற்கடிச்சுட்டு போயிட்டா அன்னைக்கு முச்சோட வயிறால சாப்பிடுவியா இல்ல பட்னியா கிடப்பியா அப்படிலாம் இல்ல ஏதாவது ஒரு கேள்வியில ஒரு இடத்துல எப்படியாவது ஒருத்தர் ஏன்னா ஒரு சந்தோஷம் இது பிரிவு குணம் அப்படி இல்லைங்க அப்ப அவங்க திருப்பி முயற்சி பண்ணுவாங்கல்ல படிப்பாங்கல்ல கண்டிப்பா அது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா அது உண்டு அது உண்டு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிலிருந்து மதுரை செல்கின்ற வழி தொட்டியம்பட்டி என்ற இடத்திலே அழகிய நாச்சியம் என்கிற ஆலயம் அங்க இது யாரு உருவாக்குறது அப்படின்னு பார்க்கணும் பாருங்க அதாவது வரலாற்று சரி கண்ணகி இல்ல கிடையாது அப்புறம் இது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய சிலப்பதிகாரம் கோவலனும் ஒரு இடத்துல எங்கேயாவது வரலாறுன்னா வேற காப்பியம் சொல்லணும் ஆனா போன ஜென்மத்துல நீங்க பெருச்சாலியா இருந்திருப்ப பெருச்சாலியா தான் இருந்திருப்ப நீ நல்ல மனுஷியாக இருந்திருக்க மாட்டேன் பெருச்சாலி மாதிரி ஒரு இடம் விட்ட பாருங்க வரலாறு சொல்லுங்க எடுக்கிறீங்க தோண்டி ஒரு இடம் விட மாட்டேங்கிற பாரு வரலாறுன்னா வேற சிலப்பதிகாரம் காப்பியம் தானே ஆமா அது காப்பியம் அப்படியே அப்ப கண்ணகியும் கோவலனும் மதுரை செல்கின்ற வழி போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு பொழுது அடைந்து விட்டது இருட்டாயிருச்சு அப்ப அந்த அழகிய நாச்சியம்மன் கோவில்ல தங்கிட்டு போகலாம்னு அந்த அம்மா சொல்றாங்க கோவலனும் சரின்னு சொல்றாங்க அப்ப தங்குகிறார்கள் ஒரு இரவு அன்றைக்கெல்லாம் மின்விளக்கு கிடையாது அதாவது மின்சாரம் கிடையாது அப்ப இருள் அடைஞ்சு இருக்கின்ற பொழுது அப்பதான் அந்த அம்மா என்ன செய்யறாங்க ஆக ஒரு மரத்தாலே ஒரு விளக்கு ஏற்றக்கூடிய நிலை ஒரு பாத்திரம் மட்டும்தான் இருக்கு மரத்தால செய்வது வேற எதுவுமே இல்லை அப்பதான் அந்த ஒளி வேண்டுமே என்று சொல்லி தான் சேலையில் இருக்கக்கூடிய முந்தானையை கிழிச்சு அந்த மரக்கட்டைக்குள்ள போட்டு தெப்பக்குளம் பக்கத்துல இருக்கு அதுல இருந்து ஒரு கையாண்டி கொண்டாந்து அதில் ஊற்றி நான் பத்தினி என்பது உண்மை என்றார் இந்த விளக்கு எரிய வேண்டும் என்று அழகிய நாச்சியம்மனிடம் வேண்டுகின்றார் அன்றைக்கு அவள் ஏற்றி வைத்தார் பொன்னமராவதியிலிருந்து மதுரை செல்கின்ற வழியிலே தொட்டியம்பட்டியிலே புதுக்கோட்டையிலே அழகிய நாச்சியம்மன் ஆலயத்திலே இன்றளவு உண்டு வேணா முடிஞ்ச கருத்து பாரு ஒன்று ஆயிடுச்சா இந்த அம்மா கேட்டது 3 இடத்துல இன்னொரு இடம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் இருந்து மதுரை செல்கின்ற வழி அந்த வழியிலே ஆக பாருங்க ராதாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஐயனார் சுவாமி அதே மாதிரி சோழைய சுவாமி இந்த 2 தெய்வமும் இருக்கு அந்த 2 தெய்வத்துக்கும் ஆக ஒருத்தர் தொண்டுலியம்மன்
பண்ணிக்கிட்டு இருக்காரு, அர்ச்சகரா பண்ணிக்கிட்டு இருக்காரு, மணி அடிக்கிற வேலை அவருக்கு. அப்ப ஆங்கிலேயர்கள் ஆட்சி. அப்ப ஆங்கிலேயர் இருந்து குதிரையில வந்தவர், அவர் பேரு ஜான் பிரிட்டோன்னு பேரு. அவர் என்ன செய்யறாரு, வருகின்ற பொழுது யோ இங்க வாயா அப்படின்னு கூப்பிடுறாரு. அம்மா, அதாவது தெய்வத்துக்கு நான் விளக்கு போட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்க எஜமா அப்படிங்கிறாரு. இந்த உலகத்துல அவன் தான் தெய்வம்னா உங்களை கட்டி ஆளக்கூடிய, அப்ப நான் யாரா, என்னை விட உன் தெய்வம் பெருசா போச்சா அப்படின்னு கையில வைத்திருந்த எண்ணெயை காலால தட்டி விடுறாரு. எண்ணெய் இல்லை எங்க, இப்ப நீ பச்சை தண்ணியை ஊத்தி எரிய வை, எங்க உன் தெய்வம் உண்மை என்றா. நான் அதுகிட்ட மன்னிப்பு கேட்டேன். உடனே வேகமா போறான். பக்கத்துல ஒரு சின்ன ஊரணி குளம், அந்த குளத்துல தண்ணி அடி கொண்டாந்து, ஐயனாரே ஆக சோழையா, உன்னையே அனிதனமும் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய நான், ஏன் நாடு, இந்த மண்ணில் பிறந்தேன், நீ தான் எங்களை உருவாக்கினாய், எங்கிருந்தோ வந்து எங்களை அடிமைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார், உனக்கு வச்சிருந்த எண்ணெயை தட்டி விட்டாரு, உண்மையான தெய்வம் என்றால் நான் விளக்கு ஏத்த போற, நீ எரியணும், விளக்க போட்டான், இன்றளவுல எரியுது. அப்பதான் பாருங்க, இதுல ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, படித்த உடனே எனக்கு அப்படியே சற்று ஒரு குழப்பம் வந்துருச்சு. இந்த ஜான் பிரிட்டோங்கிறவரு அப்ப மன்னிப்பு கேட்கிறாரு. யாருக்கிட்ட? ஐயனார்கிட்டையும் சோழைய சாமி கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கணும்னா ஒண்ணு இப்படி கேட்கணும், இல்லைன்னா கீழே விழுந்து கேட்கணும். மல்லாக்க விழுந்துக்கிட்டு இப்படி கேட்கிறாரு. மிகப்பெரிய கூட்டுங்கிறது. அதுக்குள்ள என்னடா விஷயம் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய கூட்டாக இருக்கின்றது. சரி, அது அப்புறம் அடுத்த இடத்துக்கு வர்றேன். இப்போ இது 2வது இடம். 3வது பாருங்க. ஆக இன்றைய அளவிலையும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம்னு ஒரு ஊரு. இந்த ராசிபுரத்திலிருந்து, அதாவது தட்டான்கோட்டை என்று சொல்லக்கூடிய ஊரிலே 7 நாள் மட்டும் எரியும், தினந்தோறும் எரியாது. அந்த மாரியம்மனுக்கு பேரு தண்ணீர் மாரியம்மன். காப்பு கட்டியாச்சுன்னா தண்ணீர்ல தான் ஊத்துவாங்க, அதுலதான் 7 நாளைக்கு விளக்கெரியும். இல்லைன்னு இந்த பெருமாள் மேல சத்தியமா இல்லைன்னு நீ மட்டும் மறுத்து முடியல, நான் இங்கேயே இந்த யாழை அவுத்து வச்சுட்டு போயிடுறேன். போதுமா? சான்று. தமிழ்நாட்டில் 3 மாவட்டத்தில் 3 இடத்துல 3 தெய்வங்களுக்கு இன்ற அளவிலும் பச்சை தண்ணியிலே விளக்கு ஏற்றி, நாமக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை என்று சொல்லக்கூடிய 3 மாவட்டம், 38ல 3 பெருமை இருக்கு, அருமைகள் இருக்கு. 3 மாவட்டத்தில் விளக்கேற்றக்கூடிய அப்பேற்பட்ட பெருமைகள் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு. அடுத்து நான் உங்க கேள்விக்கு வர்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். பல கொல நான் பேச விரும்பல, சொல்லுங்க, நேரம் கடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கணும்னா ஜாதகம் பார்க்கணும்லாமா? பொருத்தம் இருக்கணுமா இல்லையா? இருக்கும். எத்தனை பொருத்தத்துக்கு மேல திருமணம் முடிக்கணும்? 10 பொருத்தமாவது இருக்கணும். நியாயமா சொல்றேன். ஒரு சில பேர் 7 பொருத்தத்துக்குலாம் பாக்குறாங்க. தினந்தோறும் 7ஆம் பொருத்தமா 2 பேருக்கு அமைஞ்ச போகுது. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. மன பொருத்தம், தின பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், ரச்சு பொருத்தம், ராசி பொருத்தம், மகேஸ்வர பொருத்தம், இப்படி யோனி பொருத்தம். ஜாதகம் மாதிரி பாப்பல இதெல்லாம் பேசுறது ஒரு மனிதன் பொருத்தம், நீங்க 10 பொருத்தம் இல்ல. ஒரு மனிதன் எப்படி தாயா பேசுறது? சரிதான், சொல்லுங்க. தப்புன்னு சொல்லலைங்க, தவறு இல்ல, தவறு இல்ல, சொல்லுங்க. நியாயம் தானே? தவறா இருந்தா நானே தடுத்து நிப்பாட்டிருக்கேன். இப்ப பொருத்தம் பார்த்து திருமணம் முடிக்கிறோம், கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா திருப்பூட்டுவது. ஒரு பெண்ணுக்கு யாரு திருப்பூட்டணும்? கணவர் தான். மாப்பிள்ளை தானே கூட்டணும். அதாவது பொண்ணு மாப்பிள்ளை மணவரில் இருக்கிற வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஒரு முகூர்த்தம்ங்கிறது? 1.5 மணி நேரம். அதே 3.25 நாளிகை. ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். அப்ப 3.25 நாளிகை கொண்டது 1.5 மணி நேரம். இதுதான் ஒரு முகூர்த்தம். அந்த மணவரில் இருக்கிற வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை, அதை விட்டு இறங்கி வந்தாச்சுன்னா புருஷன் பொண்டாட்டி. தாலி கட்டின அன்னைக்குன்னு இந்த உலகத்துல யாராவது எந்த மாப்பிள்ளையாவது ஆடி இருக்கானா? கைபேசியில பார்த்தது இல்லையா? மாப்பிள்ளை ஆடுறாரு, பொண்ணு ஆடுது, மாப்பிள்ளையோட அம்மா ஆடுது, பொண்ணோட அப்பா ஆடுறாரு, குடும்பமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை ஆண்டாரா நீங்க இருத்தா? சொல்லுங்க. தூக்கத்தோட தலைய தொட போல இருக்கு. என்னது? நான் என்ன கேட்கணும் ஒரு புரியுது, கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா உலகத்துல நீங்க அது நடக்குது, எல்லாரும் தான் ஆடுறாங்க. நான் இன்றைய அளவுல கேட்கல. முதலாக இந்த உலகத்திலே முதலாக இப்ப ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல உனக்கு. சொல்லுங்க. ஏன்னா உடனே சொல்லிட்டு இது எல்லாருமே பார்த்தது. பொண்ணு ஆடுது, மாப்பிள்ளையும் ஆடுது, மாமியாரும் ஆடுறாரு, மாமனாரும் ஆடுறாரு. ஆனா ஆட்டமோ ஆடி குடும்பம் ஆட்டம் கொண்டு தான் போச்சு. இதான் மிச்சம். நான் இதை கேட்கல, நான் இந்த இடத்துக்கே போகல. இந்த உலகத்திலே ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், சொல்லுங்க. இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்துல ஆக திருக்கோஷ்டியூர்ங்கிற ஒரு ஊர் இருக்குல்ல, சௌமிகநாத பெருமாள் ஒருத்தர் இருக்காரு. இருக்காருல்ல? இருக்காரு. இப்ப அங்க அவருக்கு கிடந்த கோலம் உண்டு, நிமிர்ந்த கோலம் உண்டு, அமர்ந்த கோலம், முக்கோலம் அவருக்கு. அந்த அது மட்டும் இல்ல, நரசிங்க பெருமாளா முதல்ல அவதாரம் எடுத்து காமிச்சாங்க. ஆக கோஷ்டியாக குடி திருக்கோஷ்டியூர்னு பேர் உருவாக்கி ஓம் நமோ நாராயண நமக அப்படின்ற மந்திரத்தை முதல்ல ராமானுஜர் கோவில் கோபுரத்து மேல ஏறி சொன்ன இடம். அப்ப பாருங்க, முதலாக இந்த உலகத்துல ஓம் நமோ
மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல இருக்காரு. எந்த ஊர்ல? ஸ்ரீரங்கத்தில் அவருடைய உடல் 1000 ஆண்டுகளை கடந்தும் பாதுகாக்கப்பட்டு இப்போ வருது. இன்று வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்திலே அந்த ரங்கநாதனுடைய ஆலயத்திலே இன்று வரைக்கும் அங்க பதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கையில உள்ள முடி முளைச்சுக்கிட்டு இருக்கு, நகை வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மகான் வாழ்ந்த பூமி சிவகங்கை மாவட்டம் திருக்கோசி ஊர். அவர் தானே முதல்ல சொன்னாரு. அப்ப இந்த எடுத்துக்காட்டுக்கு நான் ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? அப்ப இந்த உலகத்துல ஓம் நமோ நாராயண சொல்றோம். முதல்ல சொன்னவர் யாரு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அது மாதிரி எத்தனை பேர் ஆனாலும் முதலாக திருமண கோலத்தோடு மாப்பிள்ளை கோலத்தோடு முதலாக ஆடிய மாப்பிள்ளை யாரு? யாருக்காக ஆடினாரு? அவர் உலகத்திலேயே அவரா ஆடல. ஆமாமா, அவரா ஆடல. 2 பேரும் ஆட சொன்னேன். ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அவரா மனசு வச்சு நான் வந்து மேடையில் ஆடுறேன், மனக்கோலத்தோட இருக்குன்னு ஆடல. 2 பேருக்காக ஆடுறாரு. இவன் 2 பேரும் ஆட சொல்றேன். அப்பதான் உன் வீட்டுல நான் சாப்பிடுவேன். நான் இப்படி பழக்கப்படுத்திட்டு எனக்கு நான் அப்பதான் உன் வீட்டுல இந்த இடத்துல நான் சாப்பிட்டு போவேன், நீ ஆடுடான்னு. அப்ப யாருக்காக? இந்த உலகத்திலே முதலாக ஆடிய மாப்பிள்ளை யாரு? முதல்ல ஆடின மாப்பிள்ளை யாருன்னா மதுரையில இந்த சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர். அதையும் கண்டுபிடிச்சிட்டியா? சரி, கேடு எடுக்கிறீங்களே எனக்கு பதில் தெரியும். யோசிக்க விட்டு தப்பா போச்சு. நீங்க படக்கு சொன்னா படக்கு நான் போய் பதில். நான் ஒரு எடுத்துக்காட்டு, ஏன்னா நீ இந்த வலைதளத்தை பத்தி பேசணும்னு நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்போம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஆனது யாருன்னா இப்ப எல்லாருமே ஆடுறாங்களே அப்படின்ற மாதிரி நான் ஒரு கருத்து சொன்னேன்.